தேனி மாவட்டம் கூடலூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள்தான் ஆண்டிதேவர் பேச்சியம்மாள் தம்பதியினர். இவர்களுக்கு திருமணம் முடிந்து 5 பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளையும் பிறந்துள்ளனர். இந்த நிலையில் ஆண்டிதேவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்தார். தொடர்ந்து தனது மகள்கள் மற்றும் மகனது வீட்டில் வாழ்ந்து வந்த மூதாட்டி அனைவரும் ஒற்றுமையாக கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் என்று அறிவுரை கூறி அப்படியே வளர்த்திருக்கிறார். வாரிசுகளுக்கு வாரிசுகள் என்று இவரது குடும்பத்தில் 5 தலைமுறையை பார்த்துள்ளார் மூதாட்டி பேச்சியம்மாள். இப்படியான சூழலில்தான் 116 வயதை எட்டிய இந்த மூதாட்டி கடந்த சில தினங்களாக வயது மூப்பு தொடர்பான உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனால் நேற்றைய தினம் அவரது உயிர் பிரிந்த நிலையில் மூதாட்டியை பார்க்க வந்த வாரிசுகள் அவருக்கு மரியாதை செய்து அஞ்சலி செலுத்தினர். தங்களது பாட்டி குறித்து உருக்கமாக பேசிய வாரிசுகள் தங்களை ஒற்றுமையுடன் வாழ கற்றுக் கொடுத்திருப்பதாகவும், இத்தனை ஆண்டு காலம் தங்களுடன் வாழ்ந்தது மனதுக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் இறப்பு வருத்தம் அளிக்கிறது என்று கூறியுள்ளனர். எங்க பாட்டிக்கு 6 பிள்ளைங்க, 6 பிள்ளைய 120 குடும்ப உறுப்பினர்கள் இப்போதைக்கு இருக்கும். 5 தலைமுறையை பார்த்திருக்காங்க. எங்க பாட்டி நல்ல பழக்க வழக்கம் நல்ல முறையில சொல்லி கொடுத்து இன்ன வரைக்கும் வளர்த்திருக்காங்க. சில பேரம்பேத்தியை வளர்த்து வச்சு 116 வயசு வரைக்கும் எங்களை பார்த்திருக்காங்க. 100 பேரம்பேத்திகளோட 100 மேல பேரம்பேத்திகளை பார்த்து இதுவரை எங்களை எல்லாம் சந்தோஷமா வச்சிருந்தாங்க. நாங்களும் சந்தோஷமா இருந்தோம். மூதாட்டி பேச்சியம்மாள் நேற்றைய தினம் உயிரிழந்ததால் அவரது உடல் இன்றைய தினம் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. 5 தலைமுறைகளை கண்ட 116 வயது மூதாட்டி கூட்டு குடும்பமாக அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்து வந்தது பலருக்கும் முன்னுதாரணமாக அமைந்துள்ளது.